ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எபேசு சபையின் பாஸ்டரா இருக்கிற யோவான் கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தம் பத்மு தீவில தனிமையில சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார். தன் சபையார எதை சொல்லி நினைப்பூட்டி எழுப்புதலுக்குள் நடத்துகிறார் என்றால், இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், இனி எப்படி இருக்க போறோம் தெரியுமா? கர்த்தருடைய ரகசிய வருகை வரப்போது. அப்பொழுது நம்ம எல்லோருமே இயேசுவை போலவே மறுரூபம் அடைவோம். அல்லேலூயா. இயேசுவை போலவே மறுரூபம் அடைந்து அவரோடு மத்திய வானத்திலே மணவாட்டியாயிருப்பார். இதைத்தான் யோவான் சொல்லி சபையை பரிசுத்தத்துக்குள்ள எழுப்புதலுக்குள்ள நடத்துகிறார். ஆகவே யாரும் எப்படி இருக்கட்டும், கர்மேல் பெந்தேகோஸ்தே சபை விசுவாசி, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளை இருக்கிறோம், அதுல எந்த சந்தேகம் இல்லை. இனி எப்படி இருக்க போகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் வருகை வரப்போகிறது. அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருக்க போகிறோம். மணவாளன் இயேசு எப்படியோ அப்படியே மணவாட்டி ஆகிய சபையும் அவருக்கு ஒப்பா இருக்க போகிறது. இந்த வாஞ்சை, இந்த தரிசனம், இந்த இலக்கு, இந்த எதிர்பார்ப்பு, இந்த நம்பிக்கை இந்த வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் காணப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். மணவாட்டியாகிய சுலமித்தியாள் எப்படிப்பட்டவள்? எப்படிப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறாள்? சுற்றிலும் முள்ளு, நடுவில் லில்லி மலர். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே, சுத்தி இருக்கிற முள்ளெல்லாம் ரோஜா மலரா மாத்தோம். இப்படிதான் நம்ம ஜெபம் பண்றோம். இன்னைக்கு பிரசங்க அதான் பண்ணிட்டு இருக்கா. நீ ஜெபம் பண்ணினால் இந்த முள் பட்டு போகும், நீ ஜெபம் பண்ணினால் இது வேரோடு தூரோடு பிடுங்கப்படும், நீ ஜெபம் பண்ணினால் பக்கத்தில் இருக்கிற முள்ளெல்லாம் ரோஜாவாய் மாறும், நீ பத்திரமா படுத்து நல்லா குரட்டை விட்டு தூங்கலாம். ஏசுனார் சொல்றாரு, சுற்றிலும் முள்ளு, நடுவாக நீ இருக்கிறார். எதற்காக கர்த்தர் முள்ள வச்சிருக்கிறாரு? எதற்காக முள்ளுக்கு மத்தியிலே நம்மை வைத்திருக்கிறார்? மணவாட்டியை முள்ளுகளுக்கு மத்தியிலே ஏன் வைத்திருக்கிறார்? சாயங்கால நேரம் ஒரு சின்ன காத்தடிக்கும். அந்த காத்து தான் தேவனுடைய ஆசீர்வாதம். உடனே லில்லி மலர் செடி லேசா அசைஞ்சு விடுங்க. இப்படி அசைஞ்சா சுத்தி இருக்கிற முள்ளு குத்துது. தோத்துறாங்க. முள்ளு குத்துனா சுகமா இருக்குமா வலிக்குமா? சொல்லுங்க. முள்ளு குத்துனா வலிக்குமா சுகமா இருக்குமா? கதாவே இன்னும் கொஞ்சம் குத்துட்ட ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? ஐயோ ஆண்டவரே குத்துதே, என்ன செய்யட்டும்? இங்க குத்து விழுந்தாதான் ஆண்டவரே சுற்றி இருக்கிற முள்ளுகளுக்கு மத்தியில் இருக்கிற லில்லி மலராகிய என்ன எடுத்துக்கொள்ளும். உடைய வருகை எப்போது வரும்? உமது ரகசிய வருகை எப்போது சம்பவிக்கும்? உடைய எக்காலம் எப்போது தொனிக்கும்? நான் பறந்து வர வேண்டும், உம்மை சந்திக்க வேண்டும், உம்மோடு சேர்க்கப்பட வேண்டும் என்ற வருகையின் வாஞ்சையை நமக்குள்ளே உண்டாக்குவதற்காகத்தான் நம்மை சுற்றிலும் முள்ளுகளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. சுத்தி ரோஜா மலர் இருந்தா இன்னொரு 100 வருஷம் கூட்டி கேட்போம். சுத்தி ரோஜா மலர் இருந்தா இன்னும் கொஞ்சம் ரோஜாவை கூட்டி கேட்போம். ஏசப்பா நம்மை சுற்றிலும் ரோஜா மலரை வைக்கல, நம்மை சுற்றிலும் எதை வச்சிருக்காரு? முள்ளுகளை வச்சிருக்காரு. ஆம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டிலும் பரிசுத்தவானுடைய அனுபவம் இதுதான். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல மாதிரி பெரிய அப்போஸ்தலன் யார்?
பவுலை போல பெரிய பரிசுத்தவான் யார்? பவுலை போல ஆவியின் மரங்கள் 9 பெற்ற ஊழியக்காரன் யார்? யாருமே கிடையாது. அவர் சொல்றாரு, என்னுடைய மாம்சத்துல எனக்கு ஒரு முள் இருக்கிறது. இது வியாதி அல்ல, இது பலவீனம் அல்ல, இது நோய் அல்ல. சரீரம் என்பது சரீரமாகிய சபை. நான் ஊழியம் செய்யற சபையில சுத்தியும் முள்ளு. என் சபை விசுவாசிய என்ன குத்தோன்னு குத்துது. எதாக? முள்ளாக குத்துது. ஏன் இந்த முள்ளுகளாக பவுலை குத்துது தெரியுமா? பவுலுக்கு இருக்கிற வெளிப்பாடு, பவுலுக்கு இருக்கிற வரங்கள், அவருக்கு பெருமை வந்துடக்கூடாதுன்னு கர்த்தர் முள்ள அப்பப்ப அனுப்பி ஒரு குத்து விடுறார். உடனே அவர் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த முள்ளு குத்து எனக்கு வேண்டாம், உங்க வருகையில் என்ன எடுத்துக்கொள்ளும் என்று வருகையை வாஞ்சிப்பதற்காய்த்தான் ஊழியக்காரர் விசுவாசிகளை சுற்றிலும் கர்த்தர் முள்ளுகளை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த முள்ளை கர்த்தர் எடுத்து போடும்படி பவுல் 3 முறை ஜெபம் பண்ணார். கவனிங்க, பவுல் அப்போஸ்தலன் ஜெபம் பண்ணி பதில் பெறாத ஒரே ஜெபம் இதுதான். மற்ற எல்லா ஜெபத்துக்கும் பதில் வந்திருக்கிறார். பவுல் இந்த பரிசுத்தவான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் நோன்னு சொல்ல இந்த ஒரே ஜெப குறிப்பு தான் இன்னைக்கு உங்களோட என்னோட கர்த்தர் பேசுறார். இப்ப நம்முடைய சரீரத்திலும் முள்ளு குத்துது. பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே பலர் முள்ளாக நம்மை குத்துகிறார்கள். நம்ம உபாசம் போட்டு ஜெபம் பண்றோம், கர்த்தாவே இந்த முள் பட்டு போவதாக, இந்த முள்ளை கர்த்தர் வேரோடு தூரோடு பிடுங்கி எறிவீராக. கர்த்தர் சொல்றாரு, முள்ளு முள்ளாத்தான் இருக்கும், நீங்களும் அங்கேதான் இருக்கணும். உங்க ஜெபத்தை மாத்துங்க. ஆண்டவரே இந்த முள்ளு குத்துது, வேதனையா இருக்கு, உங்க வருகை எப்போ வரும்? நான் பறந்து உங்கள்கிட்ட வரணும். இந்த வருகையை வாஞ்சிப்பதற்காய்த்தான், வருகையை எதிர்பார்ப்பதற்காய்த்தான், வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்காய்த்தான் வருகை உண்டு பிரதர் சிஸ்டர். ஆகவே இந்த பூமியில 100 வருஷம் வாழலாம், இந்த பூமியில கோடிகளை குவிக்கலாம். எதிர்பார்த்த முள் இன்னும் கூடிடும். முள்ளு என்ன செய்யும்? இந்த முள்ளு ஏசனாரு முழுக்கிடத்துல 2.5 இன்ச் நீளம் இருக்கான். எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம், நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்களுக்கு பயப்படாதே, அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்களை குறித்து கலங்காதே. அவர்கள் கலகவிட்டார். யார் அவர்கள்? எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஊழியம் செய்கிற அவருடைய சபையாரே முள்ளு, நெரிஞ்சிலு, தேளு. முள்ளு குத்துனா ரத்தம் வரும், நெரிஞ்சில் குத்துனா குத்துறது ஒரு முறை தான், வலிச்சுக்கிட்டே இருக்கும். குத்துறது ஒரு முறை தான், ரத்தம் வராது, ஆனா வேதனை இருந்துகிட்டே இருக்கும். அதான் நெரிஞ்சில். தேளு, பாம்பு கொட்டினா செத்து போவான், தேளு கொட்டினா சாக மாட்டான், பாதிதான் விஷம். ஆனா சரீரத்தின் ஏதோ ஒரு உறுப்பு கெட்டு போகும், கண்ணு கெட்டு போகும், கிட்னி கெட்டு போகும், ஏதோ ஒரு உறுப்பு கெட்டு போகும், செத்து போகும். கொஞ்சம் சரீரத்திலே ஒரு பகுதியிலே சாவு. எதால? முள், இந்த தேள் கொட்டுறதுனால. இவர்கள் யார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குத்துகிற எரிஞ்சு முள் யார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குத்துகிற இந்த பெரிய முள் யார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொட்டுகிற தேள் யார்? சபைக்குள் இருக்கிறவர்கள், சுற்றிலும் இருக்கிறவர்கள். ஒரு நல்ல பரிசுத்தவான், பழைய ஏற்பாட்டில் நல்ல தீர்க்கதரிசி, அவர் சொல்றாரு, என்னை சுற்றிலும் முள் இருக்கிறது, என்னை சுற்றிலும் நெரிஞ்சல் இருக்கிறது, என்னை சுற்றிலும் தேள் இருக்கிறது. என்ன செய்யலாம்? தேளை எடுத்து போடும் ஆண்டவரே, முள்ளு பட்டு போட்டு ஆண்டவரே, நெரிஞ்சல் இருந்த இடம் தெரியாம போட்டு ஆண்டவரே. ஜெபம் பண்ண போறோமா? அப்படி ஜெபம் பண்ணாலும் பதில் கிடையாது. ஆண்டவர் நோன்னு சொல்வார். முள்ளு இருக்கும், நெரிஞ்சலு, குத்தம்,
தேடு கொட்டும். இப்ப என்ன செய்ய ஆண்டவரே? எப்போது இயேசு வருவார்? கரமதி அல்லேலூயா சொல்லுங்கள். சபையே, தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எப்போது வரும் என்று வாஞ்சித்து ஜெபித்து நீங்கள் ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் இதை தேவனே இந்த முள்ளுகளை அனுமதித்திருக்கிறார். உங்களுடைய பலருடைய கேள்விக்கு பதில் இப்ப வருது. ஏன் பொல்லாதவளை நம்ம சுத்தி நல்லா வச்சிருக்க? இன்னொரு வசனம் படிங்க. எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் 55வது வசனம். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருந்தால், அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் கண்களுக்கும் முள்ளுகளாகவும் உங்கள் விலாக்களிலே கூறுகளுமாய் இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். இவர்கள் அவிசுவாசிகள். அப்ப சர்ச்சுக்கு உள்ள இருக்கிறவங்களும் முள்ளு, சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவங்களும் முள்ளு. பிரஜாதிகள், கானான் தேசத்தில் இருக்கிற 7 ஜாதிகள், அவர்களும் முள்ளு, விழாக்களுக்கு சவுக்கு. ஆகவே அடுத்த விட்டு அம்முசா குத்தோன்னு குத்துற ஆண்டவரே, பக்கத்து விட்டு பங்கஜம் கொட்டோன்னு கொட்டுற ஆண்டவரே, அவள் பட்டு போவாளாக, அவள் செத்து போவாளாக. நீங்க ஜெபம் வைங்க, கர்த்தர் சொல்லுவாரு, மகனே மகளே, இந்த ஜெபத்துக்கு உனக்கு பதில் கிடையாது. குத்துற முள்ளுக்கு தீர்க்காய்சு. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த முள்ளு செழிப்பா இருக்கும், கூர்மையா இருக்கும். குத்த 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 எப்ப வருகையில பறக்கலாம் என்ற வாஞ்சை நமக்குள்ளே வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். கரமதி அல்லேலூயா சொல்லுங்கள். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா? ஆண்டவரே, முள்ளா குத்துறாளே, அவன் நல்லா இருக்காளே, அவன் இன்னும் நல்லா இருப்பான். நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவரே, முள்ளை எடுத்து போடும்னு ஜெபம்னா பதில் வராது. என்ன வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் ஜெபம்னா அந்த ஜெபத்துக்கு தான் பதில் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு திருஷ்டாந்தத்தை நம்முடைய ஆண்டவர் பைபிள்ல இருந்து சொல்ற. படிங்க. உபாகமம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போய் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் போல கர்த்தர் பழைய ஏற்பாடு சபையை வழி நடத்தினார். இதிலே வருகையை பற்றிய ஒரு சத்தியம். கழுகு என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. யோவான் சுவிசேஷத்தில் நம்முடைய ஆண்டவர் கழுகு கொப்பாக சொல்லப்படுகிறார். கழுகு உன்னத ஜீவியா, இம்பீரியல் ஈகிள் என்பது நம்ம கண்ணு கட்டாத உயரத்துல மேகங்களுக்குள்ள பறக்கும். ஆமா, அதான் ராஜ கழுகு, இம்பீரியல் ஈகிள். அது ஆண்டவருக்கு ஒப்பானது, உன்னதத்துல வாசம் பண்ணும். இந்த மேகமண்டலத்துல தாண்டி அதுக்கு மேல போயிடும். அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவர் என்ன பண்றாரு? முதலாவது கூடு கட்டுறாரு, அப்புறம் கூட்ட கலைக்கிறார். கொஞ்சம் கவனிங்க. நிறைய பேருக்கு இது கசப்பான உண்மையா இருந்தாலும் இதுதான் உண்மையான சத்தியம். கழுகு முட்டையிட்டு கொஞ்சு பிடிக்கும். ஆகவே இந்த பூமியில நல்ல ஒரு மரத்தை பார்க்கும், செழிப்பா, நல்ல தண்டு பகுதி அகலமா செழிப்பா இருக்கணும். அப்படியே ஒரு 10 அடி 15 அடி போன ஒரு பாடு ஒய் ஷேப்ல கொப்புகள் பிரியணும். அந்த நடுப்பகுதியில தான் கழுகு கூட்ட கட்டும். பாம்போ பூச்சியோ வேற எதுவும் தன் குஞ்சுகளுக்கு தீங்கு செய்யாதபடி ஒரு நல்ல கூடு வந்த கழுகு கட்டும். எப்படி கட்டும்? காட்டுல பறந்து போய் குச்சிகளை எடுத்துட்டு வரும், குச்சிகளை உருவிட்டு வரும். அதுல சில குச்சியில முள்ளு இருக்கும். எதுக்காக முள்ளுள்ள குச்சியில கூடு கட்டுது? இப்ப நம்ம ஆசாரினா நேர் மரத்தை குறுக்க மரத்தை வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுவார். கழுகுக்கு ஸ்க்ரூ போட தெரியாது. அதனால ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சு இருக்கிறக்காக முள்ளுகள் உள்ள குச்சிகளை எடுத்து வந்து அப்படியே குறுக்க கொடுத்து ஒரு அப்படி ஒரு ரவுண்டா குடையை விரிச்சு வச்சா, தலைகளா வச்சு வச்சா எப்படி இருக்குமோ
அது மாதிரி ஒரு கூட்டை அப்படி கட்டும். அதுக்கப்புறம் ஆங்காங்கே கோழியினுடைய இறகுகள் அதை எடுத்துட்டு வந்து அந்த முள்ளுகளுக்குள்ள அதையும் கோர்த்து மேல வந்து பஞ்சனை மெத்தை போல மென்மையாய் அந்த கூட்டை ஆக்கிட்டு அதுலதான் முட்டை போடும். ஒரே டைம்ல கூடுதலா 5 முட்டை போடும். இப்ப கோழி முட்டை, கோழி அல்ல கழுகு முட்டை போட்டாச்சு. கொஞ்ச நாள் அது மேல அது அடை காக்குது. அடை காத்த பிற்பாடு 1 2 3 4 5ன்னு 5 கழுகு குஞ்சு பொரிச்சிருச்சு. கழுகு இப்போ சாப்பாடு தேட முடியாது, உணவு தேட முடியாது, அம்மாவை தான் எதிர்பார்க்கும். அதனால வாயான்னு திறக்கும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, எப்போ நீங்க குஞ்சா இருக்கும்போது கேட்ட உடனே ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. வாயை திறக்கும். இந்த தாய் கழுகு, தகப்பன் கழுகு தன் மார்பு பகுதியை தான் கூறிய 2 கால இருக்கிற நாங்களால குத்தி 2ஆ கிழிச்சு அப்படியே பிளக்குமா. அப்படி பிளக்கும் போது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நான் சர்வ வல்லமுள்ள தேவன், ஹீப்ரூல I am the Lord El Shaddai. El Shaddai என்பது இம்பீரியல் ஈகிள், கழுகு, ராஜ கழுகு. அந்த கழுகுதான் நான். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். அவர் மார்பை பிளந்து தன் ரத்தத்தை ஊற்றியது போல இந்த தாய் கழுகு மார்பை கிழித்து, இந்த பக்கம் இதயம் இருக்கு, இந்த பக்கம் நுரையீரல் இருக்கு, இது சுவாச பைய, இது பம்பிங் ஆகிற ஹார்ட். இந்த 2க்கு நடுவுல பிளந்துட்டா ரத்தம் கொட்டும். நரம்புகள்ல ரொம்ப ஸ்வீடா ரத்தம் வரும். அப்படி நரம்புகளை வெட்டி அதுல வர்ற ரத்தத்தை தான் குஞ்சுகளுக்கு நேர அப்படி மார்ப மேல பறந்து அப்படி சாட்சி கொடுக்கும். 4-5 நரம்புகள்ல இருந்து ரத்தம் சர்ரு சர்ரு சர்னு பீச்சு அடிக்கும். இவன் குஞ்சு வாய் திறந்து கடக்குன்னு மடக்குன்னு குடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நான் போன வாரம் 10 லட்சம் ரூபாய்க்கா செபித்தேன், ஏசப்பா என் 10 லட்சம் கடனை அடைக்க உதவி செய்வார், அல்லேலூயா அப்படி சாட்சி சொல்லுவீங்க. கழுகு உங்களுக்கு என்ன ஊத்துது? ரத்தத்தை வாயில ஊத்துது. குடிச்சு சாட்சி சொல்லுவீங்க. ரொம்ப உற்சாகமா இருக்கும். பரவாயில்லையே, இந்த சிஸ்டர் கழுகு ரத்தம் குடிச்சிருக்காங்க, இந்த பிரதர் தாய் கழுகிட்ட ரத்தம் குடிச்சிருக்காங்க, சாட்சியங்கள் நல்லா இருக்கு. கொஞ்ச நாள் ஆகுது, ரத்தம் குடிச்சா போத, இப்ப கழுகு கொஞ்சம் பெருசாயிட்டு. இப்போ இந்த கழுகு, தாய் கழுகு போய் வேட்டையாடி சின்ன சின்ன பறவைகள், மிருகங்களை கொன்று அதன் நெஞ்ச பிளந்து உள்ள இருக்கிற மென்மையான ஈரல் அதை பிடிங்கி எடுத்துட்டு வந்து இந்த குஞ்சுகளுக்கு போடும். இப்போ வாயை திறந்து அந்த ஈரலை சாப்பிட்டு அடுத்த வாரம் கழுகு குஞ்சு சபையில சாட்சியம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நான் குழந்தை இல்லாமல் இருந்தேன், கர்த்தரிடத்திலே ஜெபித்தேன், பொருத்தனை செய்தேன், ஆண்டவனுக்கு குழந்தை கொடுத்தார் அப்படின்னு. என்ன தாய் கழுகு என்ன கொடுத்தாரு? ஈரல் கொடுத்தார். சாப்பிட்டு சந்தோஷமா ஒரு சாட்சி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் தாய் கழுகு ரத்தமும் கொடுக்கறது இல்ல, ஈரலும் கொடுக்கறது இல்ல, பட்டினி போடும். அதனாலதான் பலர் சாட்சியே சொல்றத வருஷ கணக்கில் விட்டுவிட்டாங்க. இந்த குஞ்சு கொஞ்சம் வளர்ந்துருச்சு, அல்லேலூயா. கழுகு குஞ்சாகிய நீங்கள் நினைச்சிட்டீங்க, இப்போ வளர்ந்துட்டீங்க, ரத்தம் ஊற்றி அற்புதம் செய்தாரு, ஈரலை கொடுத்து போஷித்தாரு, சாட்சி சொன்னீங்க. இப்போ சில வருஷமா இருக்கிறதே சபையில ஆளு இருக்காரா இல்லையானே தெரியல. காரணம் சாட்சி சொல்றது ஸ்டாப். ஏன் ஸ்டாப்? தாய் கழுகு ரத்தமும் கொடுக்கல, தாய் கழுகு ஈரலும் கொடுக்கல. அதனாலதான் சாட்சி நிறைய பேரு நின்னு போச்சு. எதுக்கு தெரியுமா நின்று இருக்கு? தாய் கழுகிட்ட இப்படியே வரும், அம்மா அம்மா ரத்தம் ஊத்த மாட்டேன், அம்மா அம்மா ஈரல் கொண்டு வா, கொடுக்க மாட்டேன். என்னமா செய்ய போற? நீ இருக்கிற கூட்ட நான் கலைக்க போறேன். கைகளை விதி அல்லையா சொல்லுங்க. நீ சுகமா படுத்து, இதே போதும், இந்த கூடே போதும் இருக்கீல, கூட்ட கலைக்க போறேன். அதுக்கு தான் உன்னை பட்டினி போட்டிருக்கேன். எப்படிமா கலைக்க போறிய? இந்த பாரு, கீழே இருக்கிற அந்த மென்மையான இறகுகளை ஒன்னொன்னா அம்மா கழுகு உருவும் பாருங்க. கீழே இருக்கிற முள்ளு குத்துது. அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே.
அடுத்த வாரம் என்ன சாட்சி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் முழுவதும் கண்ணீரின் பள்ளத்தாக்கு குத்துது. அவங்க அழுகதான் கேட்குது ஒழிய சாட்சியே கேட்க மாட்டேங்க. காரணம் என்னதான் விழுது? போன வாரம் பூரா, போன வாரம் முழுது என்ன விழுந்திருக்கு? குத்து. எது குத்துது? கீழே இருக்கிற முள்ளு. நம்ம கூடு ஒரு காலத்துல பஞ்சனை மெத்த போல இருந்துச்சு. இப்ப அதே கூடு மென்மையான இறைகளை அம்மா கழுகு உருவி எடுத்துச்சு பாருங்க. கீழே இருக்கிற அந்த கூட்டு முள்ளு குத்துது. இப்பதான் நிறைய பேருக்கு பதில் வருது. ஓஹோ, இதுதானா? ஆமா. ஏன் முள்ளு குத்த அந்த மென்மையான கோழி இறைகளை கர்த்தர் எடுத்தார் தெரியுமா? இப்ப சொல்லு அந்த அம்மா, நான் பறக்கிறேன் பத்தியா, நீயும் பறக்க போற. கையெழுதி அலையில சொல்லுங்க, நான் உன்னதங்களிலே மேகங்கள் பறக்க போறத போல நீயும் பறக்க போற. அதுக்கு தான் இந்த குத்து விழுகுது. ஆகவே முள்ளை எடுத்து போடும்னா எடுக்க மாட்டேன், இறகை மட்டும்தான் எடுப்பேன். முள்ளு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று இருக்கும். நீ பறக்கிற பிற்பாடும் இருக்கும், நீ பறந்த பிற்பாடும் முள் அங்கேதான் இருக்கும். அல்லேலூயா. அம்மா என்னமா செய்ய? குத்து தாங்க முடியலையே. இந்த பாரு, நான் என்ன செய்றேன் பாரு. அப்படி செட்டை எடுத்து 4-5 முறை அப்படி ஆட்டுது பாருங்க. கழுகு அந்த கூடு இருந்த கொப்பை விட்டு அம்மா கழுகு மேல போயிட்டு. பாத்தியா பிள்ளைகளே, இது மாதிரிதான் நீ பறக்க போற. எப்படிமா பறக்க? இந்த பாரு, நான் உனக்கு பறக்க சொல்லித்தாரேன் அப்படின்னு வந்து ஒரு கழுகு குஞ்ச அப்படி தலைய கொத்தி தான் செட்டையில வச்சுட்டு தோதராம் அப்படியே இந்த கழுகு மேல போகுது. தோதராம் போக 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 இந்த கழுகுக்கு வித்தியாசமா இருக்கு. என்ன இது வித்தியாசமா இருக்கு? கீழே பார்த்தா மனுஷன் நடந்து போறாங்க. தோத்திரம், ஐயோ ரொம்ப உயரத்துக்கு அம்மா கொண்டு போறாளே. மேல கொண்டு போயிட்டு, இந்த பாரு, இப்ப நான் என் செட்டைய மடக்க போறேன், நீ இங்க இருந்து கீழே நோக்கி இறங்க போற. அம்மா விட்டுறாத. இயேசு கைவிடார், ஆனா இயேசு கை விடுவார். நம்ம இந்த பாட்டை படிச்சிருக்கோம். ஏ கை விடா, இயேசு கை விடா. எங்க கை விடார்? நீ இந்த பாட்டை படிச்சிட்டு இருக்கும் போதே இயேசு கை விடுவார். ஏன் கை விடுறாரு? பறக்க சொல்லி தரணும், பறக்க பழகணும், பறந்து உன்னதத்துக்கு போகணும். சிவகாசி ஊருக்கு ஒரு குட் பாய். சிவகாசி தீப்பெட்டி ஆபீஸ், பட்டாசு ஆபீஸ், தொழிற்சாலை எல்லாத்துக்கும் ஒரு குட் பாய். குப்பை கூள நிறைஞ்ச மழையே இல்லாத சிவகாசிக்கு ஒரு குட் பாய். இயேசு வருவார், நான் பறந்து போக போறேன் அல்லேலூயா என்று சொல்வதற்காய்த்தான் முள்ளு குத்துது. இப்ப தாய் கழுகு செட்டையை மடக்குச்சு பாருங்க. அங்கிருந்து குஞ்சு கழுகு அப்படியே பறந்து வருது. அம்மா 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 செத்தேன். நான் அசை மத்தியா, அது மாதிரி நீ அசை. ஆட்டு அம்மான்னு சொல்லக்கூட உடம்பு தரைக்கு வந்துருது. அம்மா செத்தேன். கழுகு வந்து தன் இறக்கைகளை அப்படி நீட்டி அந்த குஞ்சு கழுக அப்படியே தூக்கம். உடனே அடுத்த வாரம் சாட்சி வந்துடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் மதுரையை நோக்கி பைக்கிலே போய் கொண்டிருந்தேன். எதிரே ஒரு லாரி வந்தது, இடிக்க பார்த்தது. என் தெய்வம் குறுக்கே வந்து அற்புதமா என்னை அந்த பக்கம் கொண்டு போயிட்டார். ஒரு தூசி கூட என் மேல படல. பறக்க சொல்லி தர. அல்லேலூயா. ஆமா, மீண்டும் கர்த்தர் தூக்குறார் மேல. அப்படியே மேல கொண்டு வரார். பிள்ளையே, நீ என்ன மாதிரியே பறக்கணும், புரியுதா? உனக்குள்ள பறக்கிற திறனை நான் வச்சிருக்கிறேன். எப்படி அம்மா பறக்க? நான் உன்னை கைவிட்டேன்னா நீ பறந்துருவேன். நான் தூக்கி சுமக்கிற வரைக்கும் வெறும் சாட்சி மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த பாரு விட போறேன். செட்டைய மடக்குச்சு பாருங்க. மீண்டும் குந்து கழுகு கீழே வருது. அந்த கழுகு சேர்ந்தே பறக்குது. பிள்ளையே, உன் செட்டை அடி. நீ இப்ப வளர்ந்துட்ட, உனக்கு இப்ப ரோமம் எல்லாம் முளைச்சிட்டு. கொஞ்சம் அடி பார்க்கலாம், அப்படி விரி பார்க்கலாம், கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி பார்க்கலாம். கடகடா மடமடான்னு ஒரு 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசி, ஹோ சோதர 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 அல்லேலூயா, அந்நிய பாஷை வந்துருச்சு. அப்படித்தான் மகளே, அப்படித்தான் மகளே, கொஞ்சம் செட்டை அடி. அந்நிய பாஷை பேச பேச இந்த கழுகு மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமா உயர எழும்ப ஆரம்பிச்சு. இப்ப கை வலிக்க ஆரம்பிச்சு, செட்டை வலிக்க ஆரம்பிச்சு. அம்மா இதுக்கு மேல பறக்க முடியல. வந்து அம்மா கழுகு செட்டையால
அப்படி தூக்கி சமந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அடுத்த வாரம் சாட்சி சொல்லலாம். அல்லேலூயா. உடனே அடுத்த வாரம் வருவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ராத்திரியில தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு கெட்ட சொப்பனம் வந்து பாண்டி முனி என் நெஞ்சில உட்கார்ந்து கழுத்தை அமுக்கிறது, மூச்சு முட்டிக்கிட்டு உயிர் போகிற நேரம் இயேசு வந்தா, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொன்னேன். பாண்டி முனி ஓடி போயிட்டான். பிழைத்து கொண்டே ஒரு சாட்சி. அம்மா கழுகு பார்க்கணும் சொல்லிட்டியா, இன்னைக்கு இந்த வாரம் உன்னை மீண்டும் கைவிட போறேன். எதுக்கு கைவிட போறேன்? இன்னும் கொஞ்சம் நீ உயரத்தை பறக்க போற, உன் சாட்சி கூட போகுது, அற்புதம் பெருக போகுது. எப்படியும் இந்த ஊரை நீ மறக்கணும், இந்த உலகத்தை நீ வெறுக்கணும். அல்லேலூயா. இந்த ஊரை நீ வெறுக்கணும், உலகத்தை மறக்கணும். எப்ப நான் அம்மா கழுகு போல உன்னதத்துக்கு பறப்பேன். இயேசு வானத்துக்கு மேல் ஏறி மேகங்கள் மேல் பறந்து சொன்னாரு. அந்த நாள் எப்போது வரும்? அதுக்காகத்தான் உலகம் வெறுக்கும்படி, உலகத்தை மறக்கும்படி குத்து விழுகுது. அல்லேலூயா. இப்ப நீங்க உங்க ஜெபத்தை மாத்த போறீங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற முள்ளுக்காக சோத்திரமா முள்ளு பட்டு போட்டு ஜெபம் பண்ண போறீங்க. படாது, அது பட்டு போகாது. நிறைய பேருக்கு இந்த பிரசங்கம் கேட்கும் போது கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் பிரசங்கத்தை மாத்தி பேசுங்க பாஸ்டர். நீ இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கி சபிக்கப்பட்டு போவாய் என்று சொல்ல அது அப்படியே உங்களுக்கு கீழ்ப்படியும். அதை கேட்டா அல்லேலூயா அல்லேலூயா. என்ன குத்துற முள்ள நான் சபிக்க போறேன். அடுத்த வீட்டு அம்புஜம், பக்கத்து வீட்டு பங்கஜம் முள்ளா குத்துடா, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சபிக்கப்பட்டு போ. இன்னைக்கு ராத்திரி ஒரு இடி விழுந்து அவன் மண்டை உடைவதாக. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜெபத்துக்கு நான் பதில் தர மாட்டேன். அடுத்த விட்டு அம்புஜம், பக்கத்து விட்டு பங்கஜம், அவதான் நெரிஞ்சிலு, அவதான் முள்ளு, அவ குத்தோன்னு குத்துவா. நீங்க சொல்ல வேண்டியது, ஏசப்பா என் கூட்ட கலக்கிறீங்களா? நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல கூட கட்டினீங்க, என் அனுபவம் எல்லாம் பஞ்சனை மெத்த போல நல்லா இருந்துச்சு. ஆனா நிறைய பேரு இன்னும் அந்த ரெகுலைய அந்த ரெக்கையிலேயே குஞ்சு கழுதா ரத்தம் குடிக்கணும், ஈரல் சாப்பிட ஆசை. ஆனா அவருடைய சித்தம், நீ ரத்தம் குடி, ஈரல் சாப்பிடு, கொஞ்சம் பல நட, கொஞ்சம் ரோமம் வளரட்டும், கொஞ்சம் ஆவி நிரம்பு, கொஞ்சம் அந்நிய பாஷை பேசு, என்ன மாதிரியே பறந்து மேல வா. எத்தனை பேர் பறந்து மேல போறீங்க? இதுக்காகத்தான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்டுல கூட்ட கத்தர் கட்டுறாரு. சில வருஷத்துக்கு அப்புறம் கூட்ட சொல்லுங்கள். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்டுல கூட்ட அவர்தான் கட்டினாரு. அதே ஆண்டவர் கொஞ்ச நாள் கழிச்சு அதே கூட்ட சொல்லுங்கள். நிறைய பேர் வீட்டுல ஆமா புருஷன் முள்ளா குத்துறான், அன்பில்லாத மனைவி புருஷனை முள்ளா குத்துறா, அடங்காத பிள்ளை தாய் தகப்பனுக்கு முள்ளா குத்துறா, சீர்வரிசை கேட்கிற மருமகன் மாமனார் மாமியார முள்ளா குத்துறான், ஏமாத்துற ஃப்ரெண்டு முள்ளா நம்மள குத்துறான். உன்னை காதலிக்க உனக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்னவே இவள்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டிட்டு பறந்து போயிடுறான். எத்தனை வகையான முள்ளு ஏசப்பா பிள்ளைல குத்துது. எதுக்கு தெரியுமா? ஏசப்பா இந்த முள்ளு என்ன குத்துறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பதான் உலகை மறந்து சுயம் வெறுத்து, உலகை மறந்து சுயம் வெறுத்து உம் பாதத்தில் நான் கிடக்கணுமே, உம் பாதத்தில் நான் கிடக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபி. மீண்டும் பாடுவோம். உலகை மறந்து சுயம் வெறுத்து, உலகை மறந்து சுயம் வெறுத்து உம் பாதத்தில் நான் கிடக்கணுமே, உம் பாதத்தில் நான் கிடக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா. இந்த முள்ளு குத்துது,
நெரிஞ்சில் குத்துது, தேள் கொட்டுது. எதற்காக? கர்த்தர் கூட்டை கலைக்கிறார். எதற்காக சொல்லுங்கள்? நாம் வருகையிலே பறந்து போவதற்காய், வருகையை வாஞ்சிப்பதற்காய். இனி நம்முடைய பாட்டு மாறட்டும், நம்முடைய ஜெபம் மாறட்டும், நம்முடைய நம்பிக்கை எதிர்பார்ப்பு மாறட்டும். ஏசப்பா, கர்த்தர் வைத்திருக்கிற முள்ளுகளுக்காக ஸ்தோத்திரம். என்னை குத்தி வேதனைப்படுத்துற நெரிஞ்சிலுக்காக ஸ்தோத்திரம். இதையெல்லாம் மறந்துட்டு உங்க இடத்துக்கு நான் பறந்து வர இன்னைக்கு நான் ஆயத்தப்படுகிறேன் என்று சொல்லுங்கள். அதைத்தான் யோவான் அப்போஸ்தலன் நிருபத்துல சபைக்கு எழுதுகிறார். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அப்ப அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நாம என்ன செய்யணும்? படியுங்கள். 1 யோவான் 3 அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும், வருகைக்கு போக வாஞ்சிக்கிறவர்கள், மறுரூபமடைய வாஞ்சிக்கிறவர்கள், மத்திய வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வாஞ்சிக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல தன்னையும் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறார். 7ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல, அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவராய் இருக்கிறான். இரண்டாவதாக, முதலாவது அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல தன்னையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார். இரண்டாவது, அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் நீதியுள்ளவன் ஆக்கிக் கொள்கிறார். மூன்றாவதாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் அன்பாய் இருக்கப்படுவது போல தானும் அன்புள்ளவனாய் இருக்கிறார். அந்த மூன்றையும் சற்று விளக்கி உங்களோடு போதித்து உங்களுக்கு ஜெபம் பண்றேன். அப்ப வருகையில போகிற சபை என்ன செய்ய வேண்டும்? அவரை போல பரிசுத்தம் அடைய வேண்டும். எல்லாம் இங்க கவனிங்க. நம்முடைய பரிசுத்தத்துக்கு அல்ல, நம்முடைய பரிசுத்தத்துக்கு ரோல் மாடல் டெலிவிஷன்ல வர்ற அண்ணாச்சி அல்ல, டெலிவிஷன்ல வர்ற அக்கா அல்ல. என்ன, இங்க இருக்கிற யாராவது அப்படி உங்களை ஏமாத்திக்கிறாதீங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. டெலிவிஷன் அக்கா அல்ல, டெலிவிஷன்ல வர்ற மச்சானும் அல்ல. நம்முடைய பரிசுத்தத்துக்கு ரோல் மாடல் நம்முடைய ஆண்டவராகி இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் எப்படிப்பட்ட பரிசுத்தம்? 1 யோவான் 3:5. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பாவம் இல்லா பரிசுத்தர். எல்லாம் கவனிங்க. இந்த ராத்திரி வேளையில யார் பரிசுத்தவான் தெரியுமா? இயேசுவை போல பாவம் இல்லாத இடத்துக்கு நாம் வர வேண்டும். அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். ஐயா, பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியுமா? முடியும். அதனாலதான் கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல தன்னையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார். அவரிடத்தில் பாவம் இல்லை, நம்மிடத்திலும் பாவம் இருக்க கூடாது. ரோமர் நிருபத்துல 6ஆம் அதிகாரத்தை அப்படியே எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 12ஆம் வசனம் படிங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை ஆளாதிருப்பதாக, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இனி 15ஆம் வசனம். இதனால் என்ன? நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. அப்ப பாவம் செய்யாத பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ முடியும். பாவம் நம்மை மேற்கொள்ளாது, பாவம் நம்மை ஆளாது, பாவம் செய்ய கூடாது. கரங்கள வித்யாலயில சொல்லுங்க. இப்படிப்பட்ட பாவம் இல்லாத பரிசுத்தம் எப்படி பாஸ்டர் வாழ்றது? அதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு
ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அர்ப்பணிப்பு. ஒரு நாள் அதிகாலை எழும்பி உங்க சரீர உறுப்புகளை, சரீர அவயவங்களை, கண்ணு, காது, மூக்கு, வாயு, இதயம், சிந்தன மண்டலம், காலு, எல்லா உறுப்புகளையும் கால ஜபத்துல அர்ப்பணிங்க. இன்றைக்கு நான் இந்த உடல் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களை கொண்டும் பரிசுத்தமாய் வாழ போகிறேன். எப்ப பாவம் செய்யறீங்க தெரியுமா? காலையில் எழும்பி உங்க உடலை பாவத்துக்கு அர்ப்பணிக்கிறீங்க, அன்னைக்கு சாயங்காலம் பாவம் நடக்கு. நீங்க எதற்கு அர்ப்பணிக்கிறீங்களோ அதுதான் சாயங்காலம் நடக்க போகுது. ஆகவே பாவத்துக்கு முன்னாடி அர்ப்பணிச்சோம், இப்போ பரிசுத்தத்துக்கு உங்க அவயவங்களை அர்ப்பணிங்க, ஒப்புக்கொடுங்க. பிராக்டிக்கலா ஒரு உதாரணம் சொல்றேன். நான் 7வது படிக்கும் போது கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சு. என்ன விவரம்? சினிமா படம் பார்க்க ரசனையா இருந்துச்சு. நான் அந்த நாட்கள சிவாஜி கணேசன் ரசிகன். அப்ப பாவனாவிலே படம் வரும். பார்த்தால் பசி தீரும், பாவை விளக்கு, பார் மகளே பார், பாசமலர், பாவனாவிலே வருது பத்தியா? ஆம். பார்த்தால் பசி தீரும். பக்கத்து கிராமத்துல மகாராஜபுரம் டூரிங் டாக்ஸில படம் நடக்கு. காலையில ஒரு அர்ப்பணிப்பு. இன்றைக்கு எப்பாடு பட்ட ஆகிலும் பார்த்தால் பசி தீரும், பார்த்து பசிய தீக்கணும் அப்படின்னு காலையில அர்ப்பணிச்சிட்டேன். அம்மாட்ட போய், அம்மா அம்மா ஒரு ₹1 கொடுங்கம்மா, ₹1 கொடுங்கம்மா. காலையில அர்ப்பணிச்சாச்சு. எதுக்கு? நீ சாயங்காலம் படம் பார்க்க போறேன், பார்த்தால் பசி தீரும். அம்மா முதல்ல திட்டுவாங்க, சத்தம் போடுவாங்க. விட்ட மாட்டேன். பிடிவாதம் பண்ணி ₹1 வாங்கிடுவேன். வாங்கினா இப்ப மாதிரி பஸ் அடிக்கடி கிடையாது, நடந்துதான் போடும். இப்போ அர்ப்பணிச்சாச்சு. எதுக்கு? பார்த்தால் பசி தீரும். பார்க்க போயிட்டு இருக்கேன். அப்படியே குறுக்கு வழியா நடந்தா மாமரம் மாங்காய் காய்ச்சி பெருசு பெருசா அழகா தொங்குது. மாங்காய கூர்ந்து பார்த்தா நாக்கில் என்ன செய்யும்? எச்சி ஊருமில்ல. இப்ப கண்ணு பாவம் செய்யுது. அடுத்த வீட்டு தேங்காய மாங்காய என்ன செய்யுது? பாக்குது. கண்ணு பாவம் செய்யுது. இந்த காலையிலேயே அர்ப்பணிச்சாச்சுல அவயவங்களை. இப்ப காலு தியேட்டருக்கு நடக்கு, கண்ணு மாங்காய பாக்கு. பிற கை என்ன செய்யுது? வேலையே கிடையாது. எங்க ஊர் தோட்டத்துக்கு என்ன கிடையாது? வேலை இருந்தால் நமக்கு என்ன பெருசா? ஓடி தாண்டிட மாட்டோம். பாவத்துக்கு அர்ப்பணிச்சிட்டோம்னா லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாம் தானா வரும். ஹை ஸ்கூல்ல தாண்டா வராது. ஆனா வேலையை தாண்டி மாங்காய பிடுங்க சொன்னா என்ன செய்வோம்? எவ்வளவு உயரமா இருந்தாலும் ஓடி தாண்டிடுவோம். இப்ப வேலையே இல்ல, அப்படி கையை நெட்டியாச்சு. அடுத்தவன் தோட்டத்து மாங்காய பறிச்சு கடிச்சிட்டு சாப்பிட்டு போறான். ஆமா, தோத்திரம் பைபிள்ல போட்டிருக்கல, திருட்டு தண்ணி தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் மாங்காய் ரொம்ப இன்பமா இருக்கும். ஆமா, கடிச்சு தின்னுட்டு போறாங்க. என்னெல்லாம் பாருங்க. காலையில பார்த்தால் பசி தீரும் அர்ப்பணிச்சதுனால கால் தியேட்டருக்கு போகுது, கால் பாவம் செய்து. கண்ணு மாங்காய பாக்கு, அது கண்ணு பாவம் செய்து. கை மாங்காய பறிக்கி, கண்ணு கை பாவம் செய்யிட்டு வாய் கடிச்சு சாப்பிடுது, வாயும் பாவம் செய்யுது. தியேட்டருக்கு போயாச்சு. போனா நான் சின்ன பையன், 7 படிக்கிறேன். என்ன வயசு இருக்கும்? ஒரு 13 வயசு. அதுல எங்க ஊர்ல கூழும் கஞ்சியுமா குடிச்சு உடல்ல பலனே இருக்காது, சத்தே இருக்காது. அங்க பெரிய பெரிய மீச வச்ச மோட்டா அண்ணாச்சி பாரு வரிசையில் நிக்க டிக்கெட் எடுக்க. என்ன பார்த்தால் பசி தீரும். நான் பார்த்தேன். எனக்கு எப்போதும் ஃபர்ஸ்ட் வரணுங்கிறது ரொம்ப ஆசை. படிச்சாலும் ஃபர்ஸ்ட் வரணும், ஊழிஞ்சிதாலும் ஃபர்ஸ்ட் வரணும், புதுக்கெழுதினாலும் ஃபர்ஸ்ட் வரணும், உலகம் சுத்தி ஊழிஞ்சிதாலும் இன்டர்நேஷனல் பிரீச்சரா ஃபர்ஸ்ட் வரணும். பார்த்தால் பசி தீரும் படம் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டிக்கெட்டா உள்ள போகணும். அர்ப்பணிச்சாச்சு. காலையில பார்த்தேன், இங்க பெரிய பெரிய அண்ணாச்சி மாறு வேட்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு யாரையும் பக்கத்துல வந்தா இப்படி இடிச்சு தள்ளிட்டு டிக்கெட் எடுக்க வரிசையா இருக்கா. நான் சின்ன பையன் தானே, பார்த்தேன். எல்லாம் இப்படித்தானே இருக்கா, கவுட்டுக்குள்ள அப்படியே குனிஞ்சு குண்டு குடு வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்து டக்குனு டிக்கெட் கவுண்டர்ல எழுப்பிட்டேன். என்னடா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே ஓடிட்டேன்.
ஒரே சந்தோஷம். அப்பா இன்னைக்கு பார்த்தால் பசி தீரும் படத்துக்கு டிக்கெட் பாத்தியா? அர்ப்பணிக்கிறோம். அதுதான் அன்னைக்கு நடக்கு. சாயங்காலம் பாவம் செய்யணும்னு காலையிலேயே இந்த உடலை அர்ப்பணிச்சோம். அதுதான் நடக்கு. படம் பார்த்தாச்சு. 9:30 மணிக்கு படம் முடிஞ்சது. இப்ப பஸ் கிடையாது, நடந்து வரணும். 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். அம்மா வந்துட்டேன். வந்துட்டியா? சரி, இப்ப என்ன சாப்பாடு? சாப்பாடா? என்னடா படத்துக்கு போன? பார்த்தால் பசி தீரும். வேற என்னத்துக்கு? பார்த்தீங்களா, பசி தீர்ந்திருக்கும்ல, போய் பாடு. இன்னைக்கு உனக்கு சோறு கிடையாது. இந்த தண்டனை எல்லாம் நமக்கு தேவையா? இந்த தண்டனை தேவையா? கிராமத்துல ராத்திரி சோறு தானே ருசியா இருக்கும். அதை இழந்தாச்சு. பாவத்தின் சம்பளம் அன்று இரவு சோறு கிடையாது. பாவத்தின் சம்பளம் அன்று இரவு என்ன கிடையாது? சோறு கிடையாது. ஆனாலும் திருந்துறது இல்லை. ஆம், இப்ப 20 வயதுல ரட்சிக்கப்பட்டேன். இப்ப அனுதினமும் காலையில இதே அவயம், அதே கண்ணுதான், அதே கையுதான், அதே காலு தான், அதே வாய்தான். காலையில சொல்றோம், கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும், என் கண்கள் தூய்மையா. அர்ப்பணிச்சு பாடுங்க. சாப்பாடு தேட முடியாது, உணவு தேட முடியாது, அம்மாவை தான் எதிர்பார்க்கும். அதனால வாயான்னு திறக்கும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு. எப்போ? நீங்க குஞ்சா இருக்கும் போது. கேட்ட உடனே ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. வாயை திறக்கும். இந்த தாய் கழுகு, இந்த தகப்பன் கழுகு தன் மார்பு பகுதிய தான் கூறிய 2 நுகர்ந்து மகிழும். அடுத்த சொல்ல பாருங்க. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, மீண்டும் தலை தூக்காமல், மீண்டும் தலை தூக்காமல் கரங்களை வீதியாலையா சொல்லுவோம். இம்மாதிரியான பரிசுத்தமாகுதலின் பாடல்கள், அர்ப்பணிப்பின் பாடல்கள் அதிகாலையில ஜெபம்னிட்டீங்கன்னா, இந்த உடலை நீதியின் ஆயுதங்களா காலையில படைச்சிட்டீங்கன்னா, அந்த நாள் முழுவதும் நீங்க பரிசுத்தமா இருப்பீர்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, பாவம் செய்ய முடியாது. ஆகவே இவ்விதம் ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணித்து பாடி செபித்து அதிகாலையில் பரிசுத்தத்துக்காய் உறுதியான தீர்மானம் எடுத்து இந்த உடல் அவயவங்கள் எல்லாம் அவருடைய பலிபீடத்தில் வச்சா, அன்று மாலையில தூக்கத்துக்கு போகும்போது படிப்பீங்க, ஏசப்பா நீ பாவம் செய்யாத பரிசுத்த வாழ்க்கைய கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இரண்டாவது, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் நீதி உள்ளவனாக்கி கொள்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறார். இரண்டாவது, நீதியுள்ளவராய் அவர் இருக்கிறார். அந்த வருகையிலே அவரோடு சேர்க்கப்பட வேண்டிய நாமோ அவரை போல நீதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். நீதி இத சொல்ற ஆவியானவர் கீழே 13ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 3:8 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, 2 பேரை கர்த்தர் நமக்கு முன்னாடி நிறுத்துகிறார். ஒருத்தன் காயின், இன்னொருவன் ஆபேல். கவனிங்க, காயின் என்றால் லாங் அண்ட் ஷார்ப் அண்ட் two-edged sword, நீளமான கூர்மையான இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆபேல் என்றால் ஸ்பிரிட், ஆவிக்குரியவன். ஆபேல் என்றால் ஆவிக்குரியவன் என்றார். இந்த 2 பேருடைய பேர்ல ஏன் இவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னா, அவங்களுடைய ஆராதனை. கரங்கள வித்தியாலயில சொல்லுங்க, அவங்களுடைய ஆராதனை வச்சுதான் நீங்க நீதிமானா நீதிமான் இல்லையா? ஆமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருத்தங்கல்ல ஒரு நல்ல குடும்பம் இருந்தாங்க.
மதுரைக்கு உத்தியோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவர்களை பார்க்கல. சமயத்துல ஒரு கல்யாண வீட்டுல மண்டபத்துல இருந்து வெளியே வரும்போது அவங்களும் வந்து சதுர பஸ்டே அல்லையா என்ன அடையாளம் இல்லையா? விசுவாசி மாதிரி இருந்தா தெரியும், நரி குரத்தி மாதிரி இருந்தா எப்படி தெரியும்? நரி குரத்திக்கு எங்கெல்லாம் தொங்க விடணுமோ அங்கெல்லாம் தொங்க விடுவா. பைக்கு கார் வாங்குறோம், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாற்ற இடத்துல தானே மாட்டணும். இங்க பையன் மாறும் பொண்ணு மாறும், எங்கெல்லாம் மாட்டக்கூடாதோ அங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். விசுவாசி மாதிரி எப்படியா தெரியும்? நரி குரத்தி மாதிரி. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சோத்திரம் சோத்திரம். சிஸ்டர் உங்க பேர் என்ன? பிரதர் பேர் என்ன? ஓ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீங்க தானா? சரி, மதுரையில எந்த சர்ச்சுக்கு போறீங்க? நானு அந்த CSI சபைக்கு போறேன். ஏன்? மதுரை புதூர்ல பாஸ்டர் ஜோசப் ஆலசன் இருக்காரு, குட் சமாரிட்டன் ஃபெலோஷிப் பெந்தைகோஸ்தை சபை, அங்கேயும் போல எல்லா இடத்துலயும் இயேசுநாதர் தானே சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் இயேசுநாதர் தானே. ஆராதனை வித்தியாசம் ஆயிட்டா நீங்க நீதியா ஆக முடியாது. அதான் இந்த ராத்திரி வேளையிலே நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உங்க ஆராதனை வித்தியாசம் தான் நீங்க நீதிமானா இல்லையா? நீங்க கவனிங்க, எல்லா இடத்துல இயேசுனார் தான், எல்லாத்தையும் பைபிள் தான். ஏதேன் தோட்டத்துல சர்ப்பம் வந்து பார்த்தால் பசி தீரும் கதையை பேச்சா பைபிள பேச்சா? சாத்தான் சர்ப்பம் வழியாய் ஏவாளோடு சினிமா பத்தி பேச்சா பைபிளை பத்தி பேச்சா? சொல்லுங்கள், பைபிளை பத்தி தான் பேச்சு. அதனால பைபிளை பத்தி பேசுறாங்க, நான் அங்க போறேன்னா ஒருவேளை சாத்தான் கூட வேதம் ஓதக்கூடும். நீ நீதிமான ஆக முடியாது, நீ பாவியா போயிருவ. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆபேல் மந்தையின் தலையீட்டுகளையும் மந்தையில் கொழுமையானுடையும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி கர்த்தரை ஆராதித்தான். அது எதை குறிக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். கிருபாதார பலி. சபைக்கு வந்தோம்னா முதலாவது பாவ நிவாரண பலி செலுத்தி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமடையணும். ஆனா இந்த காயின் எதை காணிக்கை செலுத்தினா? கத்திரிக்காய், தக்காளி, முருங்கைக்காய், வெண்டைக்காய், அவன் தோட்டத்துல விளைஞ்ச அந்த தோட்டத்து காய்கறிகளை கர்த்தருக்கு செலுத்தினான். இந்த காணிக்கை போஜன பலி. என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த பலியின் என்ன பிரயோஜனம்? அது ஊழியக்காரர்களுடைய ஊழியத்தை தாங்குமே தவிர பாவத்தை மன்னிக்காது, நீதிமானா மாற்றாது. பைபிள்ல போட்டிருக்கு. ரோமன் நிருபம் 3ஆம் அதிகாரம். இயேசுவின் ரத்தம் தான் நம்ம நீதிமானா மாற்றுமே தவிர நம்ம கொடுக்கிற பொருள் காணிக்க ஊழியத்தை தான் தாங்கும், நம்ம நீதிமானா மாற்றாது. ரோமன் நிருபம் 3ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 24ஆம் வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறீர்கள். இடிமுழக்கமல்ல சொல்லுங்கள். நீதிமானாக்கப்படுவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அதை விசுவாசித்து ஆட காளைய இந்த ஆபேல் பலியிட்டான். ஆனா அந்த விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை காயினுக்கு இல்ல. போஜன பலி செலுத்தினா அது ஊழியத்தை தாங்க. எல்லாம் நல்ல கவனிங்க. ஊழியத்தை தாங்குவதற்காக நீங்க கொடுக்கிற தசோபாவோ காணிக்கையோ ஆலய கட்டுமான பணியோ கிராம ஊழியமோ வட இந்திய மிஷனரி ஊழியமோ உங்களை நீதிமானா மாத்தார். அது போஜன பலி, ஊழியத்தை தாங்கும், அதுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆனா நீதிமானாக்கப்படுவது இயேசு கிறிஸ்துவின் கிருபாதார பலி. கரமைத்தியால சொல்லுங்க. 2 ஆராதனை முடிஞ்சிருச்சு. காயின் எப்படி வெளியேறான் தெரியுமா? ஆராதனை முடிஞ்சு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஏண்டா எரிச்சல் வருது? எல்லாம் என்ன பாருங்க, எரிச்சல் வருதா? எரிச்சல் இன்னும் போலையா? அப்ப நீங்க நீதிமான் இல்ல. இப்ப நீதிமானுக்கு என்ன இருக்கக்கூடாது? சொல்லுங்க சொல்லுங்க. எரிச்சலை பிரிங்க.
எரிச்சலை ரெண்டா பிரிங்க, சொல்லுங்க. உள்ள எரியுது, எரி ஷல். கரண்ட் எடுத்து ஒரு எரி, கல் எடுத்து ஒரு எரி, எதையோ எடுத்து ஒரு எரி. சிலருக்கு ஒண்ணு இல்லாட்டாலும் சொல்ல வச்சாது ஒரு எரி. ஆமா, மூஞ்சிய பாரு, பார்த்தீங்களா? எரிச்சல்ல இருந்து ஒரு வார்த்தை வருது. ஆமா, இருக்க பாரு, அசடு சிடு மூஞ்சி. எங்க அப்பா அம்மா தெரியாதனமா உன்னை என் தலைமையில கட்டி விட்டா. பார்த்தீங்களா? புருஷர்களே, உங்கள் மனைவிய கசந்து கொள்ளாதீர்கள். பார்த்தீங்களா? அப்ப எரிச்சலின் விளைவு இப்படி எல்லாம் வந்துடும். அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? இங்கிலீஷ் மொழியில போட்டிருக்கு, உன் முகம் ஏண்டா தொங்குது? பார்த்தீங்களா? முகம் தொங்கக்கூடாது. மத்தேயு 17:2 ஏசுனார் மருவமலையில ஜெபம் பண்ணாராம். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்ததா. ஒரு ஆராதனை முடியும் போது உங்க குணம் மருவம் அடைஞ்சிருக்கணும். ஒரு ஆராதனை முடியும் போது உங்க முகம் சூரியனை போல பவுடர் போடாமலே பிரகாசிக்கணும். முகம் தொங்க கூடாது. அப்புறம் 2 பேரும் வயலுக்கு போனாங்களா. ஆபேல் ஆட காலையில மேய்க்கிறதுக்கா போனார். இவன் மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தண்ணி பாய்ச்ச போனான். போய் ஆபேலோடு காயின் பேசினான்னு போட்டிருக்கு. என்ன பேசினா? மண்வெட்டியால மண்டைய உடைக்கிற அளவுக்கு கோபம் வரணுமானா கொஞ்சம் பேசித்தான் கோபத்தை டெவலப் பண்றான். ஹலோ, எத்தனை பேர் நீதிமான்கள்? கோபத்தை வளர்க்க கூடாது, கோபம் வர்ற மாதிரி பேசக்கூடாது. ஆமா, பேசினா பாருங்க, மண்வெட்டி எடுத்து மண்டையை பிளந்துட்டான். கொலை கொலை. சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ. யார் நீதிமான்? எவர் மேலும் பகை இல்லாதவன் நீதிமான். இடி முழக்கம் சொல்லுங்க. யார் மேலும் பகை இல்லாதவன் நீதிமான். யாரை பற்றியாவது உள்ளத்துக்குள்ள பகையை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நீதிமான் அல்ல, காயின். இப்ப ஆண்டவர் மறுநாள் தேடி வரார். ஆபேல், காயின், உன் தம்பி ஆபேல் எங்கடா? இவன் சொல்றான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. உணர்வை இழந்தவன். ஆவியான வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உணர்வே இல்லை. பரிசுத்தாவின் அந்த ராத்திரியிலே நீதிமான் யார், நீதிமான் யார் இல்ல? ஆபேல் நீதிமான், காயின் நீதிமான் இல்ல. அதுக்கு அவன் ஆராதனை தான் காரணம். ஆமா, ஒன்று அவனுக்கு எரிச்சல் இருந்தது, 2வது அவன் முகம் தொங்கிய முகம், 3வது சகோதரனை பகைக்கிறான், கொலை செய்கிறான், 4வது நான் பாவி என்ற உணர்வே இல்லை. ஆகவே நீங்கள் நீதிமான் ஆகணுமானா இந்த 4 சுபாவங்களை களைய வேண்டும். நல்ல ஆவிக்குரிய சபையில கர்த்தரை ஆராதித்து ஆராதனை முடியும் போது நம்முடைய குணங்களில் மறுரூபம் உண்டாகி நீதிமானா மாறணும். இந்த சபை ஆராதனைக்கு வர்றவங்க, நான் வரும்போது பாவியா வாரேன், போகும்போது நீதிமானா போறேன்னு உணர்றவங்க மட்டும் கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நம்முடைய ஆராதனை பொறுத்து தான் நம்ம நீதிமான் ஆகிறோமா, நீதிமான் ஆகிறது இல்லையா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய ஆராதனை எப்படிப்பட்டது சேஞ்ச் பண்ணுங்க. ஆமா, எப்பாடுபட்டாயிலும் ஆவிக்குரிய இந்த சபையில கரெக்டா நேரத்துக்கு வந்து நான் ஜெபம் பண்ணி ஆராதித்து என் குணத்தை நீதிமான் என்று மாற்றிக்கொள்வேன். அப்படிப்பட்டவங்க கரவைத்தி அல்லேலூயா சொல்லுங்க. 3வது 1 யோவான் 4:8 தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அப்படின்னா 3வது என்ன செய்யணும்? நம்ம அன்பா இல்லைன்னு சொல்லல, அன்பு இருக்குது, அந்த அன்பு பூர்ணப்படணும். 1 யோவான் 4:17 படிங்க. அந்த அதிகாரம் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. அன்பு இருக்குது. அந்த அன்புல நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க, வாய் திறந்து. அந்த அன்பு வளர்ந்து 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 பூரணப்பட வேண்டும். ஆமா, ஒரு சின்ன உதாரணம் சொல்லி செய்தியை நிறைவு செய்கிறேன். நான் பாஸ்டர் ஜீவானந்தம் அவர்கள் மூலம் ரட்சிக்கப்பட்டேன். அவருடைய கன்வென்ஷன் பிரசங்கம் நிறைய நான் கேட்டிருக்கேன். ஒரு நாள் நரகத்தை பற்றி, மோட்சத்தை பற்றி ஒரு உதாரணம் சொன்னார், கற்பனையில. ஆனா அது சரி, சத்தியத்தின்படி சரி.
நரகத்துக்கு போனா கொப்பரை மாதிரி பெரிய அண்டா, அந்த அண்டா முழுதும் பாயாசம், முந்திரி பருப்பு பாயாசம், சேமியா ஜவ்வரிசி, மேல கொஞ்சம் நெய்ய ஊத்தி கமகமான்னு மணக்கு, நல்ல ஒரு பாயாசம், பெரிய அண்டா, கொப்பரை மாதிரி அண்டா, சுத்தி 12 பேர் உட்கார்ந்து குடிக்கலாம். நரகத்துல அந்த வட்ட அண்டாவுல 12 பேரா இருக்காங்க. எல்லாருக்கும் கையில பெரிய கொப்பரை அண்டா பத்தீங்களா, அடி வரைக்கும் அள்ளணும்னு சோத்ரம், நீளமான கைப்பிடி. சமையல்காரங்க சாம்பார கிண்டறதுக்கு ஒரு கைப்பிடி வச்சிருக்கா, பாத்திருக்கீங்களா? எவ்வளவு பெரிய கைப்பிடி, ஒரு நீளமான மூங்கில் குச்சி, அத நுனியில தேங்காயுடைய கொப்பரை தேங்காயுடைய மண்டை சிரட்டை, அதனாலதான் சாம்பாரை கிண்டி விடுறாங்க. அந்த கண்டி கொடுத்தாங்க, ஏன்னா கொப்பரை பெருசு, அண்டா பெருசு, அடி வரைக்கும் பாயாசம் அள்ளணும். குடிங்கடா, 1 2 3. நரகத்தில் இருக்கிறவன் ஒவ்வொருத்தனும் கொப்பரைகளை விட்டா பாயாசத்தை அள்ளுனா கொண்டு வந்தான், வாய்க்கு வரமாட்டேங்க. ஏன்னா கைபிடியை இப்படி பிடிச்சு இப்படி கொண்டாந்தா பாயாசம் இருக்கிற இந்த தேங்காய் சிரட்டை இங்க போகுது, இவன் வாய்க்கு வரமாட்டேங்க. அதனால பார்த்தா மீண்டும் பாயாசத்தை கொட்டிட்டு கையை சுருக்கி இந்த தேங்காய் சிரட்டை பத்திங்களா, கொப்பரை தேங்காய், அதுக்கு பக்கத்துல கையை பிடிச்சான். இப்ப பாயாசம் அள்ளுனா இப்ப வாய்க்கு வருது. ஆனா பாயாசம் வாய்க்கு வருதே ஒழிய இந்த குச்சி நீட்டிட்டு இருக்கு பத்திங்களா, பக்கத்து பிரதரை கன்னத்துல இடிக்குது. பாயாசம் வாய்க்கு வரங்குள்ள இந்த குச்சி என்ன செய்யுது, அவன் அடிக்கி. அடுத்தவன் பாயாசம் அது மாதிரி அள்ளுனா பாயாசம் வாய்க்கு வருது, குச்சி அடுத்தவன் அடிக்கி. அவ சுத்தி அவன் கரண்டி பக்கத்துல இருக்கிற கன்னத்தை இடிச்ச உடனே பாயாசத்தை கொட்டிட்டு திரும்பினான் பாருங்க. ஏண்டா நரகத்துல பாயாசம் குடிக்க சொன்னா என்னைய குச்சியில குத்துறியா, போடுறா மண்டையில. இவன் அவன் மண்டை அடிக்க, இவன் மண்டை அடிக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மண்டை அடிக்க, எல்லாரும் மண்டை உடைய, பாயாசம் பத்திரமா அப்படியே இருக்கு. இதுதான் நரகம். ஹலோ, கறிக்குழம்பு வச்ச அன்னைக்கு கறிக்குழம்பு அப்படியே இருக்கு, நீங்க சண்டை போட்டு சாப்பிடாம தூங்கிருக்கீங்களா? அல்லேலூயா, இது தீர்க்க தரிசனம் பார்த்தேன். அப்போ உங்க வீடுதான் நரகம். சோறு சோறா இருக்கு, கறி கறியா இருக்கு, ஒருத்தரும் சாப்பிடல, படுக்கைக்கு போயிட்டீங்க, அதுதான் நரகம். அதுதான் நரகம். முதலும் இந்த பக்கம் இருக்கு வைத்தீங்களா? இவ்வளவு கோபம் வந்தா கரண்டியை தூக்க மாட்டாங்க. இன்னைக்கு எனக்கு பசி வரல, நீங்க சாப்பிட்டு தூங்குங்க அப்படி சொல்லிட்டாலே இங்க என்ன ஏறிச்சு, டிகிரி ஜல்லுன்னு பிளட் பிரஷர்ல அந்த பாதரசம் ஏறுறது மாதிரி 250க்கு தாண்டிச்சுன்னு அர்த்தம் பிரஷர். எங்க வீட்டுல எல்லாம் அப்படி சிஸ்டர் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் எனக்கும் பசியே இல்லை. பாத்தீங்களா, சோறு கறி அப்படி இருக்கு, 2 பேரும் படுக்கைக்கு போயிட்டான், ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி படுத்துட்டான். நான் கற்பனையில் சொல்றேன், அதுதான் நரகம். அதான் என்னது நரகம். அப்ப என்ன செய்யணும்? சோறும் கறியும் திரும்பி சாப்பிடணும், என்ன செய்யணும்? உணர்வடையணும். நீதிமான்கள் ஸ்டாலின், சாரி, நான் மலேசியாலாம் போய் சுத்தி வந்து கொஞ்சம் உடம்புக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுல, அதான் கொஞ்சம் எரிச்சல் அடைஞ்சு உன்னை திட்டி விட்டேன். சாரி சாரி, மன்னிச்சுக்கமா மன்னிச்சுக்கமா மன்னிச்சுக்கமா. எப்ப வரைக்கும் மன்னிச்சுக்கோ? சோறும் கறியும் சாப்பிடுற வரைக்கும் மன்னிச்சுக்கோ கேட்கணும். எப்படியாவது அண்டா பாயசம் காலியானா பரலோகம், அண்டா பாயசம் அப்படியே இருந்தா அதுக்கு பேர் தான் நரகம். ஹலோ, அண்டா பாயசத்தை காலி பண்ண போறீங்களா, அப்படியே போய் படுக்க போறீங்களா? இப்ப பரலோகத்துக்கு போறோம். ஆக நரகத்துல பாயாசம் அப்படியே இருக்கு, ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடி விட்டு மண்டை உடையுது, அதான் நரகம். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களா நீங்கள் அழிவீர்கள். பரலோகத்துக்கு போறோம், அங்கேயும் பெரிய பெரிய கொப்பரை அண்டா பாயாசம் கொதிக்குது, மணக்குது, அதே கரண்டி தான் எல்லாருக்கும். பாஸ்டர் ஜான்ராஜ் அழுனாரு, வாய்க்கு வரமாட்டேங்க, இந்த கரண்டி அங்க போகுது. உடனே நான் பார்த்தேன், ராஜேந்திரன் பிரதர் என் பக்கத்தில் நிற்கிறார், அவரும் ஒரு கரண்டி வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், ராஜேந்திரன் பிரதர், நான் கரண்டியில் அழுறத உங்க வாயில கொடுக்க, நீங்க கரண்டியில் அழுறத என் வாயில கொடுங்க. எங்க 2 பேரையும் பார்த்த உடனே சுத்தி இருக்கிற 2 பேரும் வெரி குட் பாஸ்டர், நல்லா கத்து கொடுத்துட்டார். அவர் திரும்புறார், பிரதர் நான் அழுற பாயாசத்தை உங்க வாய் கொடுக்க, நீங்க அழுற பாயாசத்தை என் வாய் கொடுங்க.
10 நிமிஷத்துல அண்டா காலி, பரலோகத்துல காலி, எல்லாருக்கும் வயிறு நிரம்பிட்டு. இதுதான் பரலோகம். நீங்க இப்ப பரலோகத்துக்கு வர போறீங்களா, பாதாளத்துக்கு போக போறீங்களா? சொல்லுங்கள். அப்ப இந்த பிரசங்கத்தை கேட்ட நீங்க இந்த ராத்திரி கணவன் மனைவிக்கு ஊட்டி விடணும், மனைவி கணவனுக்கு ஊட்டி விடணும். ஒருத்தர் அல்லையே சொல்ல மாட்டீங்க. பாஸ்டர் அங்க ரொம்ப பரிசுத்தமா இருந்தான், ரொம்ப பரிசுத்தம் பண்ணீங்கன்னா நரகத்தான் போவீங்க. நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் பரிசுத்தத்தோட அன்பை பெருக்குங்க, குடும்பத்தை பரலோகமா மாத்துங்க, சண்டை போடாதீங்க, மண்டையை உடைக்காதீங்க. தோத்திரம் அள்ளி அங்க கொடுங்க, அந்த பிரதர் நம்ம கொடுக்கட்டாம். தோத்திரம்